Hello students, இன்னைக்கு நம்மளோட டாபிக்ல CSIR-NET எக்ஸாம்ல கேட்ட மேட்ரிக்ஸ் ரிலேட்டடான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த ஒரு சம். A matrix is defined as அப்படினு சொல்லி ஒரு சம் கொடுத்திருக்காங்க. அதோட then eigen values of அப்படினு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனோட eigen values நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரியா? இந்த சம்மை நம்ம சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினு சொன்னா characteristics ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். characteristics ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா என்ன? a - lambda a is equal to 0. so a - lambda a அப்படினு சொன்னா என்ன அர்த்தம்னா இந்த கொடுத்திருக்க இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த diagonal elements-ஐ lambda-வால மைனஸ் பண்ணனும். ஓகேவா? இப்போ 1 - lambda மற்ற எலிமெண்ட் எல்லாத்தையும் அப்படியே எழுதிடணும். 2 3 0 -2 - lambda 6 0 0 -3 - lambda. ஓகேவா? is equal to 0 அப்படின்னு சொல்லி இருந்தாச்சு. தென் இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை அப்படியே வச்சுட்டு இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? -2 - lambda into -3 - lambda. தென் செகண்ட் எலிமெண்ட் எழுதணும். மைனஸ் இந்த ரெண்டு வேல்யூஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 0 × 6 அப்படின்னு சொல்லி வரும். தென் நெக்ஸ்ட் டேர்ம் எழுதும்போது மைனஸ் போட்டுக்கணும். -2 × இந்த 2 இருக்க இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 × -3 - lambda 0. தென் அதே மாதிரி 0 × 6 0. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ப்ளஸ் 3 × இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுறணும். 0 × 0 0 -2 × -2 is equal to 0. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே என்ன ஆகிடும்னு சொன்னால் 0 ஆகிடும். ஸோ அது ரெண்டையும் விட்டுடலாம். இந்த ஒன்லி இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அப்போது 1 - lambda into -2 - lambda into -3 - lambda அப்படின்னு சொல்லி வேல்யூ இருக்கும். is equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் டேர்மையும் ஈக்குவல்ட்டுக்கு 0 ஆக்கலாம். ஸோ 1 is equal to lambda, இந்த lambda - lambda அந்த பக்கம் போது ப்ளஸ் lambda ஆகிடும். தென் -2 is equal to lambda, then -3 is equal to lambda. ஸோ லாம்டாவுக்கு 3 வேல்யூ கிடச்சிருக்கு. 1 -2 -3. இது ஒன்று என்னென்னு வச்சிட்டோன்னு சொன்னால் lambda 1 is equal to 1, lambda 2 is equal to -2, lambda 3 is equal to -3. இப்போ லாம்டாவுக்கு 3 வேல்யூ கிடச்சிருக்கு. lambda 1 is equal to 1, lambda 2 is equal to -2, lambda 3 is equal to -3. ஓகேவா? இப்போது a is equal to இந்த 3 வேல்யூ ஏவோட வேல்யூ தான். ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 வேல்யூ ஏக்கு கன்சிடர் பண்ணுவோம். அப்போ 1 -2 -3 இதுதான் ஏயோட 3 வேல்யூ. இப்போ திரும்ப என்ன பண்ணுறோன்னு சொன்னால் இந்த வேல்யூவுக்கு a³ கண்டுபிடிக்கிறோம், a² கண்டுபிடிக்கிறோம். தென் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற வேல்யூஸை தான் நம்ம வந்து eigen வேல்யூஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? இப்போ ஏக்கு வேல்யூ கிடச்சிருக்கு 1 -2 -3ன்னு. இப்போ என்ன பண்ணுறோம்? a³ கண்டுபிடிக்கிறோம். a³ கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 வேல்யூ க்யூப் பண்ணோம். ஸோ 1³ -2³ -3³. ஸோ 1³ அப்படின்னு சொன்னால் அதோட வேல்யூ 1. தென் -2³ சொன்னால் -2 × -2 × -2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். மைனஸை 3 தடவை போடும்போது மைனஸாக வரும், 2 தடவை போடும்போது ப்ளஸ்ஸாக வரும். ஸோ 2 × 2 4, 4 2 8 அப்படின்னு சொல்லி. தென் அதே மாதிரி 3ஓட க்யூப் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்னு சொன்னால் 27 வரும். 27 வந்து மைனஸில் வரும். ஓகேவா? இது வந்து a³ வேல்யூ. தென் என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு? a² அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணோம். என்ன வரும்? 1 2 2 4 3 3 9 அப்படின்னு சொல்லி வேல்யூ வரும். தென் அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஈக்குவேஷனில் 6 × a + i அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா a³ கண்டுபிடிச்சிருக்கோம்,
3a cube கண்டுபிடிக்கணும். அப்போது 3a cube is equal to இங்கே இருக்கு இல்லையா a cube, இந்த வேல்யூவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 3, 8 × 3 24. அதே மாதிரி 27 × 3 81. ஸோ இதுதான் 3a cube வேல்யூ. தென் 5a ஸ்கொயர், a ஸ்கொயர் இங்கே இருக்குது, 5a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 5a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 × 5. 5. அதே மாதிரி 4 × 5 20. அதுக்கப்புறம் 4 × 9 × 5 45 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் 6 6a அப்படின்னு சொல்லி வரும். இப்போ என்ன பண்ணணும்? a வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 6 -12 -18. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ, ஐ அப்படின்னு சொன்னாலே ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ஐடென்டிட்டியோட வேல்யூவே 1. ஸோ 1 1 1. ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் ப்ளஸ் 6a ஸ்கொயர் ப்ளஸ் ஆட் பண்ணும்போது 3 + 5 8, 8 1 9 15 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? தென் இந்த ரோவை ஆட் பண்ணும்போது 15ன்னு வரும். இந்த ரோவை ஆட் பண்ணும்போது 1 போயிடுச்சுன்னா 23, 20 போயிடுச்சுன்னா 12 15 -15. அடுத்தது 81 18. ஓகேவா? -53. இதுதான் இந்த வேல்யூ. 81ல் 45 போயிடுச்சுன்னா 8 போயிடுச்சுன்னா 53. ஸோ இந்த 15 -15 -53 இதுதான் இந்த ஈக்குவேஷனோட ஐகன் வேல்யூஸ். ஓகேவா? இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு என்னதுன்னு சொன்னால் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், a matrix is defined as இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து satisfy the equation அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டு போன சம்மில் ஈக்குவேஷனோட ஐகன் வேல்யூஸ் கேட்டாங்க. இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ, இந்த ஈக்குவேஷனில் இருக்க ஆல்ஃபா பீட்டா அதோட வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த சம்மும் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன், இந்த சம்முக்கும் நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். சம்மில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு ஏன்னு கொடுத்துருந்தாங்க மேட்ரிக்ஸ், அதனால் a - λ is equal to 0ன்னு போட்டோம். இந்த இடத்துல mன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ m - λ is equal to 0 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ m - λ is equal to 0 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். தென் அப்போ என்ன பண்ணணும்? டயகனல் எலமெண்ட்ஸுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா -λ போடணும். ஸோ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் போடும்போது, இந்த மேட்ரிக்ஸில் போடும்போது 3 - λ -1 2 -1 2 - λ 0 2 0 1 - λ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இஸ் ஈக்குவல் டு 0. தென் இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் இந்த வேல்யூ எழுதணும். 3 - λ இன்ட்டு இந்த ரெண்டு வேல்யூவும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 - λ இன்ட்டு 1 - λ. தென் இந்த ரெண்டு வேல்யூவும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0. தென் நெக்ஸ்ட் வேல்யூ, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 இன்ட்டு இந்த வேல்யூ -1 இன்ட்டு 1 - λ மைனஸ் இந்த ரோவையும் காலம் விட்டோன்னா 2 இன்ட்டு 0 0. தென் நெக்ஸ்ட் வேல்யூ +2 இன்ட்டு இந்த ரோவை இந்த காலமே விட்டுறணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -1 இன்ட்டு 0 0 -2 இன்ட்டு 2 - λ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு 0 வர டேர்மெல்லாம் விட்டுட்டு மீதி டேர்மெல்லாம் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? த்ரீ மைனஸ் லாமிடா இன்ட்டு 2 - lambda into 1 - lambda plus 1 into
minus 1 into 1 minus lambda plus 2 into minus 2 minus lambda is equal to 0 அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம்னா சிம்பிளிஃபை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? 3 minus lambda into 2 minus lambda into 1 minus lambda. இந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டு இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகேவா? minus 1 into lambda. 1 minus 1 into 1 1, then minus into minus plus lambda. Okay. Minus 2 into 2 4, 4 into 2 8. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னு சொன்னால் minus 8 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? 2 into 2 4, then 2 8, மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ். then minus 2 into minus lambda plus 2 lambda into 2 4 lambda. ஸோ plus 4 lambda is equal to 0 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணும்போது minus 9 plus 5 lambda is equal to 0 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இந்த ரெண்டு டேர்மையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா minus 9 plus 5 lambda is equal to 0. ஓகேவா? இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா 3 minus lambda into 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 minus 2 lambda minus lambda plus lambda squared. ஓகேவா? தென் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன டேர்ம் வரும்னு சொன்னால் 2 minus 3 lambda plus lambda squared into 3 minus lambda minus 9 plus 5 lambda is equal to 0 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? தென் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது திரும்ப இந்த டேர்மால் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 3 into 2 6, 3 into 3 minus 9 lambda plus 3 lambda squared. தென் இந்த டேர்மை உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம். எதோட மல்டிப்ளை பண்ணுறோம்? 2ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த டேர்மால் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா minus 2 lambda plus 3 lambda squared minus lambda cube minus 9 plus 5 lambda is equal to 0 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? தென் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் எழுதணும். சிக்ஸ் minus 3, then minus 9 lambda minus 2 lambda minus 11 lambda plus 5 lambda is equal to minus 6 lambda. lambda term என்ன வரும்னு சொன்னால் 6 lambda அப்படின்னு சொல்லி வரும். plus 6 lambda. தென் அதுக்கப்புறம் lambda ஸ்கொயரை பண்ணும்போது 3 lambda ஸ்கொயர் இன் ப்ளஸ் 3 lambda ஸ்கொயர் வரும்போது உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால் 6 lambda ஸ்கொயர் வரும். ஓகேவா? அதே மாதிரி மைனஸ் லாமிடா க்யூப். இப்போது லாமிடா க்யூப் தான் இதில் வந்து என்னதுன்னு சொன்னால் ஹையஸ்ட் பவர் லாமிடா க்யூப் இருக்குது. ஸோ இதோட சைனை நம்ம மாற்றணும். எப்படி மாற்றுவோம்? மைனஸ் லாமிடா க்யூப் ப்ளஸ் 6 ஆர்டர் படி எழுதுவோம். ப்ளஸ் 6 லாமிடா minus 3 is equal to 0. இந்த ஈக்குவேஷனில் இந்த பவர் இருக்கு இல்லையா அந்த ஆர்டரில் எழுதியிருக்கோம். லாமிடா க்யூப் ப்ளஸ் 6 லாமிடா ஸ்கொயர் ப்ளஸ் 6 லாமிடா minus 3 is equal to 0. இப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா மைனஸை வேண்டான்னு சொல்லுவோம். ஓகேவா? அதனால் எல்லாத்துக்குமே சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சைன் என்னென்னு வரும்னா லாமிடா க்யூப் இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். லாமிடா ஸ்கொயர் மைனஸ் லாமிடா ஸ்கொயர் 6 லாமிடா ஸ்கொயர் minus 6 lambda plus 3 is equal to 0. Sorry, இங்க minus 6 lambda minus 6 lambda இது minus 6 lambda இங்க plus 6 lambda. So lambda cube minus 6 lambda square plus 6 lambda plus 3 is equal to 0 அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா lambda cube m cube minus alpha m squared plus
பீட்டா எம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, +3 = 0 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? இப்போது இதில் ஆல்ஃபா இருக்க இடத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னால் -6 இருக்குது, பீட்டா இருக்க இடத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னாக்கா 6 இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து -6 + 6 இந்த ஆப்ஷன் எந்த இடத்துல இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்டான